உள்ளூர்ல இருக்க மக்கள் இந்த மாதிரி எதுவும் அதுல தலையிடுறது இல்ல. அவங்க உள்ளூர்ல இருக்க மக்களை சில அமைப்புகள் கூப்பிட்டு இதை ஏதாவது பண்ண சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் வந்து நேத்து ஒரு பெரிய அளவுல சொக்கப்பனை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விலக்கு ஏற்றப்பட்டது. அது எங்கு ஏற்றப்பட்டது? இததான் வேணாம்ன்ற மோட்ச தீபம் போடுற இடத்துல ஏன் கார்த்திகை தீபத்தை ஏத்துற அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. தீபம் அங்க 6 மணிக்கு ஏத்துற வரையுமே அங்க ஏத்திட மாட்டாங்களா? ஒருவேளை பழைய இடத்துலதான் ஏத்தி முடிச்சிருவாங்களா? மலை உச்சியில ஏத்திட மாட்டாங்களா? மக்கள் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். திருப்பரங்குன்றம் அங்க என்ன நடக்கிறது? அந்த தெருவிலேயே தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து வசித்துக் கொண்டிருக்கிற திரு ராஜேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்றத்துல நீங்க சிறு குழந்தையில இருந்தே அந்த பகுதியில வளர்ந்துருக்கீங்க. நீங்க அங்க இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்வுகள் அது குறித்து இப்போ அது குறிப்பா அங்க பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்றதுல இருந்துதான் பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது. நீங்க சின்ன பையன்ல இருந்து அங்க நடக்கிற நிகழ்வுகள் அப்ப முஸ்லிம் மக்களுக்கும் அங்க இந்து மக்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு நடந்திருக்கிறதா? நான் சின்ன வயசுல இருந்தப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சார். இந்த மாதிரி மோதலோ ஏதோ பெரிய அளவோ கிடையாது. அப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்காங்க 2 பேரும். இன்ன வரைக்கும் கூட இப்ப நீங்க அதே தெருவுல வசிக்கிறீங்க. இன்ன வரைக்கும் கூட மாற்று மதத்தினரிலிருந்து ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வந்ததா நம்ம பாக்குறோமா? அதாவது இங்க உள்ளூர்ல இருக்க மாற்று மதத்தினர் அந்த அளவுக்கு எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. சில அமைப்புல இருக்காங்க. அவங்கதான் முன்ன நின்று இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. உள்ளூர்ல இருக்க மக்கள் இந்த மாதிரி எதுவும் அதுல தலையிடுறது இல்ல. அவங்க உள்ளூர்ல இருக்க மக்களை சில அமைப்புகள் கூப்பிட்டு இதை ஏதாவது பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம சமீபத்திய நிகழ்வுகள் பார்ப்போம். அதுல இப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்கள் அந்த இடத்துல உணவு அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்கன்றதுல இருந்து ஒரு பிரச்சனை வந்தது நம்ம பாக்குறோம். இதற்கு முன்னால அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்குதா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை எல்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்ல. நம்ம அவங்க பண்றத நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நம்மளும் நம்ம பாதையில போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வருவோம். அவங்களும் எதுவும் அந்த மாதிரி பண்றது இல்ல. இப்ப சமீப காலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் பெருசாகிட்டே வருது. நேத்து ஒரு பெரிய அளவுல சொக்கப்பனை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அதாவது தீ ஏற்றப்பட்டு விலக்கு ஏற்றப்பட்டது. அது எங்கு ஏற்றப்பட்டது? அது உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது மலை ஏறி படி கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் தூரத்திலேயே உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஏத்துறாங்க. அது என்னன்னா இந்த திருப்பரங்குன்ற சுத்து வட்டாரத்துல இருக்க மக்கள் ஃபுல்லா அவங்க வீட்டுல ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா 30வது நாள் அங்க மலையில போய் விளக்கு ஏற்றுவாங்க. அது மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்ப ஒரு 25 வருஷம் 30 வருஷமா இந்த கோயில் நிர்வாகம் அங்க கார்த்திகை தீப விளக்க ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இததான் வேணாம்ன்ற மோட்ச தீபம் போடுற இடத்துல ஏன் கார்த்திகை தீபத்தை ஏத்துற அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ அந்த இடத்துல விளக்கு தூண் இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கிற விளக்கு அப்படின்றது நானும் பார்த்திருக்கேன். சின்ன பையன்ல அந்த பகுதியில் இருந்திருக்கேன். அது ரொம்ப சின்ன அளவுல தான் இருக்கும். 2 லிட்டர் அளவு என்ன கொள்ளளவு பிடிக்குமா? இருக்கு சார். அது ரொம்ப சின்ன அளவா தான் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். அந்த இடத்துல அதாவது விளக்கு தூண் நம்ம சொல்றது தானே. விளக்கு தூண் இடத்துல நேற்று நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன? இப்ப அங்க நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டாங்க. உத்தரவு கொடுத்த பின்னாடி அறநிலையத்துறை என்ன பண்றாங்க, அடுத்த நாள் மேல்முறையீடு பண்றாங்க. அது மாற்று மதம் கூட பண்ணல. அவங்க கூட எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் நீதிபதி கொடுத்த உடனே இங்க எல்லாம் ஏத்திடுவாங்கன்னு சொல்லி இங்க வெடியெல்லாம் போட்டாங்க, இனிப்புகள் கொடுத்தாங்க. இங்க திருப்பரங்குன்றம் மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. திடீர்னு அறநிலையத்துறை மேல்முறையீடு பண்றாங்க. இந்த மாதிரி இங்க ஏத்தக்கூடாது, அது என்னென்னமோ காரணங்கள் சொல்லி அங்க சரியான இடம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு என்னென்னமோ சொல்லி அவங்க மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. பண்ணோடனே இங்க ஏத்துவாங்களா ஏத்த மாட்டாங்களா இப்படின்னு மக்கள் இதாவே இருந்தாங்க. தீபம் அங்க 6 மணிக்கு ஏத்துற வரையுமே அங்க ஏத்திட மாட்டாங்களா? ஒருவேளை பழைய இடத்துலதான் ஏத்தி முடிச்சிருவாங்களா? மலை உச்சியில ஏத்திட மாட்டாங்களா? மக்கள் பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்துல அந்த 6 மணி வரையும் பார்த்துட்டு அங்க மோட்ச தீபம் ஏத்துற இடத்துலயே ஏத்திட்டு இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்னென்ன நடந்ததுங்க? இங்க கோர்ட்ல கேஸ் ஓடுது. அதாவது நீதிமன்றத்துல
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து சரி ஏத்திடுவாங்க, 6 மணிக்கு ஏத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த மலைக்கு போற பாதையில இருக்கனால ஒரு 4 மணி போல, ஒரு 3 மணி இருக்கும். அந்த டயத்துல வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பானை மாதிரி கொண்டு போறாங்க, மண் சட்டி. இது எதுக்குன்னு கேக்குறப்ப வந்து, இல்ல நீதிமன்றத்துல இருந்தோ இல்ல அறநிலைத்துறையில இருந்தோ ஆர்டர் வந்துட்டா இதை கொண்டு போய் மலை உச்சியில தீபத்தூண்ல வச்சு அங்க கட்டி இதுல ஏத்துறதுக்காக கொண்டு போறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மோட்ச தீபம் ஏத்துற இடத்துலயே வச்சுட்டாங்க. வழக்கம் போல இவங்க அங்கேயே மோட்ச தீபம் ஏத்துற இடத்துலயே வேலையை பார்த்து அங்கேயே தீபத்தை ஏத்திட்டு இறக்கிட்டாங்க. காத்திருந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, மலை உச்சியில தீபம் ஏத்தல அப்படின்னு இந்த இந்து முன்னணி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து மலைக்கு போற பாதையில வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து இது கூட்டம் அதிகம் பண்ணி தள்ளுமுள்ளாயிருச்சு. இப்போ நீங்க அந்த பகுதியில் வசிப்பவராகவும் பொது ஒரு பார்வையாளராகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க ரொம்ப எளிமையா விளக்கு ஏத்தி இருக்கலாமா, இல்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்களே தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே போராட்டம் நடந்துகிட்டே தான் சார் இருக்கு. பல அமைப்புகள் வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்தப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மலை உச்சியில மோட்ச தீபத்துல ஏத்தாத, இது வந்து பெரிய பாவம். முருகன் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து நீ வந்து மோட்ச தீபம் போடுறன்ற வந்து பல அமைப்புகள் சொல்லி கண்டனம் தெரிவித்து போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இவங்க வந்து அதை இதுவரையும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இப்ப கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அங்க தீபம் ஏத்துனாங்கன்னா எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காரு. எல்லாரும் அதுக்குதான் காத்துக்கிறாங்க. அதுக்கான கூட்டம் அதிக அளவு வந்துருச்சு. திருப்பரங்குன்றத்துல பல வருஷம் கழிச்சு தீபம் மலை உச்சியில ஏற போகுது அப்படின்னு அதை பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் வந்து காத்திருந்தாங்க. அதனால நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அது ஏமாற்றம் அடைகிற மாதிரி ஆனோடனே மக்கள் எல்லாம் ஏமாந்து போய் அதிருப்தி ஆகிதான் நேற்று அந்த பெரிய அளவுல சண்டையை வந்து. அப்ப மிகப்பெரிய அளவுல இப்ப நீங்க உங்கள் வீட்டு பெரியோர்கள், சுற்றத்தினர்கள் அல்லது அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த மலை உச்சியில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுவதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா? எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. மலை உச்சியில இதுவரையும் நாங்களாம் பார்த்ததில்லை பிறந்ததுல இருந்து. இதுக்கு முன்னாடியும் அவங்களும் பார்த்தது இல்லைன்றாங்க. என்னோட தாத்தா காலத்துல பார்த்திருக்கதா சொல்றாங்க. இங்க அதுக்கான வரலாறு இருக்கு. இங்க வந்து காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன கருப்பத்தேவர் வந்து மலையில தேசிய கொடிய ஏத்தி போராடி இருக்காரு. அப்ப இருந்தே இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. இங்க எல்லாருமே வந்து இது ஏத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து ஒரு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேத்து தீபம் ஏத்தும் போது கூட யாரும் வந்து அங்க ஏத்துறாங்களான்னு பாக்கல. பல இடத்துல ஏத்துறாங்களா, மோட்ச தீபம் கொடுக்குற இடத்துல ஏத்துறாங்களான்னு யாருமே அதை கவனிக்கல. எல்லாரும் மலை உச்சியவே தான் பாத்துக்கிறாங்க. ஏன் கீழ இருந்து பார்க்கும்போது மலை உச்சியில அந்த தூணை சுத்தி ஆள் நடமாட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்க பார்த்தா ஆனா அது ஏத்துறதுக்கான வேலை இல்லை. அங்க போலீஸ் நின்று இருந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் அதை அங்க ஏத்த போறாங்க போல எதிர்பார்த்து நின்றாங்க. கடைசி அங்க ஏத்தவே இல்லை. ஏத்தாம இறங்கிட்டாங்க. இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் அந்த மலை பாதையில் இருக்கிற நீங்க அதை ஏற்றுவதற்கான திட்டமிடல் எல்லாம் நடந்திருக்கிறதாக 3 மணி வரைக்கும் நடந்திருக்கிறதாக நீங்க நேரடியா பார்க்கிறீங்க. உங்களுடைய புரிதல்ல எந்த சம்பவம் இதை தடுத்து நிறுத்துறது? ஏன்னா நீதிபதி அவர்கள் உத்தரவும் அதற்கு பிறகு அவருக்கு துணையாக தொழில் பாதுகாப்பு படை இதெல்லாம் அனுப்புறாரு. ஆனால் எந்த நிகழ்வு, யாருடைய பேச்சு எழுத்தோ இதை வந்து வேணாம் பழைய மாதிரியே செய்யலான்றத நீங்க எங்க பாக்குறீங்க? அது நேத்து வந்து அந்த 3 மணி வரையும் அந்த வேலை காலையில இருந்தே வேலை நடக்கிற மாதிரி தெரியல சார். காலையில இந்த மாதிரி தீர்ப்பு மேல்முறையீடு போயிருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஊர் கிராமத்துக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த கிராமத்துல மரியாதை கிராம காவல் மிராசு அப்படின்னு வந்து திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து இந்த ஊருக்குன்னு மரியாதைக்காரங்க இருக்காங்க, கோயில் மரியாதை வாங்குறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் காலையில வந்து கோயில் அலுவலகத்துல போய் மனு கொடுக்க போறாங்க. மனு கொடுத்து இந்த மாதிரி தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஏத்திருவோம் தான் சொல்றாங்க. நிச்சயமா சார், உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இது தொடர்பான விஷயங்கள் தேவைப்பட்டால் உங்களை சந்தித்து நான் பேசுகிறோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.